இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா உதவியாளர், ஓட்டுநர், செவிலியர் உட்பட மேலும் பல்வேறு விதமான பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th படிச்சிருக்கவங்க, 10th, 12th, டிப்ளமா, டிகிரி படிச்சிருக்கவங்க வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/7/2024. ஓகே, இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, செவிலியர், பல் உதவியாளர், ஊர்தி ஓட்டுநர், தரவு உள்ளீட்டாளர், ரேடியோகிராஃபர், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆடியோலஜிஸ்ட், மருத்துவமனை பணியாளர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், பாதுகாவலர், பிசியோதெரபிஸ்ட், ஆய்வக நுட்புணர், மருத்துவமனை உதவியாளர், விபத்து பிரிவு உதவியாளர், மெடிக்கல் ஆஃபீஸர், ஒர்க்கர், செவிலியர் போன்ற பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 59 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி 8ஆம் வகுப்பு முதல் டிகிரி படிச்சிருக்க வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேஸில் தான் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒப்பந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/7/2024. மேலும் இந்த வேலைப்பு தொடர்பான அதிகமான தகவலுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.